ஓம் சக்தி சக்தி திரேதா திரேதா துகாவரி கலியுகம் சொல்லப்பட்ட யுகங்க 4. இந்த 4 யுகத்திலும் 3 யுகம் அடைந்து 4வது யுகம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுகத்திலே ஈயர்ம முதல் 84 சிவராசிகளுக்கும் நான் பரிணந்து விட்டு தெய்வலகத்தை விட்டு உலகம் சித்தி வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தபக்த செல்லவாமரி சீமை ஆத்தாமலை எல்லை கூட்டாட்சி வல்லம் ஓமரகத்தில் மண்டபடி சொல்லக்கூடிய இடத்துல ஐயசா சூரனாகப்பட்டவன் வருகிறார். ஆட்டவனோ ஆற்ற ஒரு நாள் என்னை நாடு கடும் தப்பம் செய்து கொண்டிருந்தார். ஆற்ற நம்ம தப்பித்தல் தோன்றி அதே அரக்கரே எதற்காக என்னை நாடு கடும் தப்பம் செய்து கொண்டு இருக்கிறாய் கேட்டு அதற்கும் ஆட்டவன் தெரிவித்தார். சுவாமி எனக்கோ சாதாரணவர் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நான் தெரிவித்தேன். அதே அரக்கனை பிறப்பு கொண்டிருந்தால் இறப்பு கொண்டு இருந்து கூறும் என்று அதற்கு ஆண்டவன் தெரிவித்தார். எனக்கு இறப்பட்டு வந்தால் வயதான முதலாளிகளுக்கு ஒரே கருவிலே 7 வெண்குழந்தையாக இருக்க வேண்டும். 7 வெண்குழந்தையும் 7 ஊர் எதில் குடிக்கொண்டு வாழ்ந்து வந்து ஒரே சக்தியாகி அகமாயாக காட்சியளித்து அழைத்தவனும் அழிவு நேரக்கூடும் என்று கேட்டால் சக்தி அந்தவளுக்கோ அந்த வரத்தை அன்று கொடுத்து விட்டேன். அன்று வாங்கிய வரத்தை வைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை ஆலைகள் இடிப்பதும் ஆட்களை கொடுமை செய்வதும் பெண்கள் கருமை சூறையாடு மண்டபம் வாழ்ந்து வருகிறான். ஆண்டவன் அழிக்க வேண்டும் என்றால் முன்னால் மட்டும்தான் முடியும். நீ 107 பிறப்பாக முடித்து விட்டு 108 பிறப்பாக பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். சக்தி உலகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமா? எங்கு பிறக்க வேண்டும்? குலத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்கள் கூறுவீர்கள். இதை கூறுகிறேன். செப்பனில் அழைக்கூடிய ஒட்டவர்களுக்கு 60 வயதும் கோட்டை கருப்பாய்க்கு 50 வயதும் ஆகிறது. 2 தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறந்து இருக்கின்றன. ஆண்டவன் இடத்துல நீ சென்று ஒரே கருவிலே 7 பெண் குழந்தையாக இருக்க வேண்டும். 7 பெண் குழந்தையும் 7 ஊர் எல்லையில் குடிக்கொண்டு வாழ்ந்து வந்து ஒரே சக்தியாகி மகமாயாக காட்சி அளித்து அந்த சூரியனை வதம் செய்து விட்டு இந்த தெய்வம் வந்து சேர வேண்டும். கோட்டை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 7 பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டுமா? சுவாமி 7 பெண் குழந்தைகளாக பிறந்து எங்கெங்க அமர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று அதுவும் தாங்களே கூறிவிடுங்கள். இதை கூறுகிறேன். முதல் பிறப்பாக ஆத்தாமலை எல்லையிலே ஆத்தாமலை வந்து மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் வந்து மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 3வது பிறப்பாக கொண்டையூர் எல்லையிலே கொண்டையூர் வந்து மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 4வது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் வந்து மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 5வது பிறப்பாக எழுந்திரமட்டு எல்லையிலே எழுந்திரமட்டு வந்து மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 6வது பிறப்பாக கண்ணபுரத்திலே மாரியாக காட்சியளிக்க வேண்டும். 6 கண்ணை கலைய கண்ணை நாங்கள் சமயபுரத்து வந்து மாரியாக காட்சியளிக்க வேண்டும். சக்தி சுவாமி நாட்டாமலை முத்துமாரியாகவும் திருவப்பூர் முத்துமாரியாகவும் கொன்னையூர் முத்துமாரியாகவும் இருந்தப்பட்டி முத்துமாரியாகவும் வைத்தூர் முத்துமாரியாகவும் கண்ணபுரம் முத்துமாரியாகவும் சமயபுரம் முத்துமாரியாக பிறந்து அங்கங்க வந்து வருகின்ற மக்களுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுத்து வருகிறேன். சுவாமி நான் உலகத்தில் பெண்ணாக பிறக்க வேண்டுமானால் தாங்கள் மீது எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? சுவாமி நான் பெண்ணாக பிறக்க வேண்டுமானால் தாங்களுடைய அருள் சக்தி எனக்கு கிட்ட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய 7 கரகத்துக்கு அருள் சக்தி அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய அருள் சக்தி அழைக்க வேண்டும் என்றால் அந்த சிவகணங்கள் அழைக்க வேண்டும். படுத்தவங்களோட எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க. அருளாடி வரவங்க யாரும் போட்டு நீச்சல போறாங்க. குழந்தைகள் வச்சிருக்கோம் தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. கீழே படுக்க வச்சிருந்தீங்கன்னா யாரும் போட்டு நீச்சிருவாங்க. தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. படுத்தவங்களோட எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க. அருளாடி வரவங்களை பார்த்து யாரும் கேள்வி கண்டதை செய்ய வேண்டாம். அந்த அருளாடி வரவங்களை பிடிச்சு வைக்க வேண்டாம். அந்த பாவத்தை ஏற்றுக்க வேண்டாம். விடுங்க, மேடைக்கு வரட்டும். 7 கரகத்தையும் கரகத்தை தொட்டால் கரகம் விளங்கு என்பது ஐதீகம். அதனால யாரும் கேள்வி கண்டதை செய்யாமல் அந்த படத்துக்குள்ள எழுதி கொடுங்க. வைத்த சிவகணங்களை கூட்டு ஓடி வாருங்கள். இங்கு 7 கரகம் வைக்கப்பட்டுள்ளது. 7 கரகத்துக்கு அருள் செய்து அழைக்க வேண்டும். கூடியிருக்கின்ற கூட்டத்தில் அருள் அழைக்க வேண்டும். மனிதர்களை அழைத்து பாருங்கள். ஆகட்டும் கொண்டு எழுதி கொடுங்க. அப்படியே பக்கத்துல எழுதி கொடுங்க. அருளாளரை போட்டு தீச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படியே எழுதி கொடுங்க. இந்த சாமி அழைக்கிற வேலையில யாரும் தூங்க கூடாது. சின்ன குழந்தை கொண்டு தூங்க கூடாது. எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. நாங்க படுத்துமா எல்லாத்தையும் எழுப்பி போடுங்க. அப்படியே எல்லாத்தையும் எழுப்பி போடுங்க. அப்படியே
தாயே ஓடி வா தாயே, ஆடி வர வேண்டும் அம்மா. தாயே ஓடி ஓடி வந்து உங்களுடைய கருகத்தை எடுத்து ஆட வேண்டும் தாயே. ஓடி வா, விலகு என்பதை ஆடி வர வேண்டும் வேண்டும் அம்மா. தாயே தாயே அருகடுத்த மண்ணையே தாயே சின்ன குழந்தை மேல அந்த கரகத்தை வைங்க. வாங்கி வைங்க. நல்ல சாமி, பெரியவங்களும் சாமி என்ன சொல்லலாம். இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை அந்த ஆத்த ஆடி வருது பாரு, அதை அப்படியே மாத்தி கொடுங்க. ஒரு கரகமாக இறக்கி வைக்க வேண்டாம் தாய் என்று அருளாடி கொண்டிருக்கக்கூடிய சொந்த கரகம் வாங்கம்மா. ஆமா தாய், அப்படியே வரிசையா நெல்லு, அப்படியே சொந்த கரகம் வாங்கம்மா. பின்னல் போட்டு இறக்கும் போது கீழே விழுந்துருவாங்க. ஒவ்வொரு கரகமாக இறக்கி வைக்க வேண்டும் தாயை. முதல் கரகமாக குடிகொள்ள போகிற தாயாகப்பட்டவள் நாட்டாம் மலையில வளர்க்கூடிய நாட்டாம முத்து மாறி தாயே. ஆட்டாளுக்கு பிடிச்சது கொலவை சத்தம், பொம்மை சத்தம் கொஞ்சம் அப்படியே ஆரம்பப்படுத்துங்க. பெண்கள் கொடுக்கப்படுங்கம்மா, கொலவை ஆரம்பப்படுத்துங்க. ஆட்டாளுக்கு பிடிச்சது கொலவை சத்தம் தாயே, போட்டு போட வேண்டுமாம்மா தாயே. ஒவ்வொரு கரகமாக முதல் கரகமாக
வாங்க அந்த குழந்தையோட தாய் வாங்க வாங்க தாயை வாங்க இரண்டாவது கிரகமாக திருவப்பூர் வளக்கூடிய திருவப்பூர் முத்து மாரியம்மன் தாயே திருவப்பூர் எல்லையிலே காவல் கீழே விழுகக்கூடாது தாய் மற்ற தெய்வம் கீழே விழுகக்கூடாது தரம் கீழே விழுகாம பெண்கள் வாங்க சொந்தக்காரர்கள் வரணும் யார் வேணாலும் பெண்கள் வந்து மூன்றாவது கர்மமாக கொண்டையூரில் வாழக்கூடிய கொண்டையூர் முத்து மாரியம்மன் இருக்க போகிறது தாயே கொண்டையூர் தாயே எழுதப்பட்டி வளர்க்கூடிய எழுதப்பட்டி மற்றும் மாரிமகர பகிர்ந்து தாயே எழுதப்பட்டி எல்லையிலே நான்காவது கிரகமாக கொண்டையூரில் வாழக்கூடிய கொண்டையூர் மொத்த மாரியம்மன் அருங்க பகிர்ந்து தாயே கொண்டையூர் தாயே ஐந்தாவது கிரகமாக கொண்டையூர் வாழக்கூடிய கொண்டையூர் முத்து மாரியம்மன் இறங்க விட்டது தாயே ஆறாவது கிரகமாக கண்ணவரத்துக்கார் மாரியம்மன் கிரகமும் சமயவரத்து மற்றும் மாரியம்மன் வைப்பதற்காக ஆடிவனுடைய கிரகத்தை அறிக்கை வைக்க வேண்டும் தாயே ஆடிவா தாயே கண்ணவரத்துக்கார் மாரியம்மன் ஓடிவா தாயே அருளாக ஆடிவர் வேண்டும் தாயே சிலுக்க சிலுக்க ஆறாவது கருகமாக கண்டபுரத்தில் வாழக்கூடிய கண்டபுரத்து மற்றும் மாரியம்மன் இறங்கிவிட்டது ஆறு கிளைய கண்ணி சாஞ்சல் சமயபுரம் சமயபுரத்து மற்றும் மாரியம்மன் இறக்கி வைக்க வேண்டும் தாயே ஆமா ஆடி வந்தவருடைய கரகத்தை இறக்கி வைக்க வேண்டும் அப்படி எல்லாம் ஆரோடப்படுத்துங்க ஆத்தாளுக்கு பிடித்த தலைமை சத்தம் கும்மை சத்தம் கொஞ்சம் ஆர்வப்படுத்துங்க எல்லாம் கை தட்டினா தான் கரகம் ஆத்தாளுக்கு ஓடுங்க எங்களுக்காக இல்லை இந்த குடியிருக்கக்கூடிய இந்த ஊரை கட்டி காக்கக்கூடிய மாரியம்ம காளியம்மனுக்காக எப்பொழுது ஆடிவனுடைய கரகத்தை அறிக்கை வைக்க வேண்டும் தாயே ஓடிவா தாயே அம்மா அவத்து மாறி
கருப்பு ஏகப்படும் 3 மணி அளவில் அருவாமீதியாவே குடிக்கக்கூடிய காட்சி இருக்கிறது. அனைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவரை பார்த்தால் வெடித்து வெள்ளி சூனை வேணும் தெய்வ காத்து கருப்பு எதுவாக காட்டியிருந்தாலும் விளைகுடி என்பது ஐதீகம். அதனால யாரும் வீட்டுக்கு போக மாட்டோம். தூக்க வந்தங்களை படுத்து தூங்குங்க. கருமசாமி ஒரு முறை எழுப்பி விடுவார்கள். சக்தி இப்பொழுது அருளாக விட்டோம். 7 சத்தியம் ஒரு உயிரிழந்து சேர்த்து விட்டோம். சக்தி இப்பொழுது மகிஷாசுரன் அளிக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் நம்ம அலமலைக்கான பெரிய கற்பனம் கொல்லமலைக்கான சித்த கற்பனம் மேற்கமாக வந்து கொண்டிருப்பார்கள். அழைத்துக் கொண்டு மூவரும் சேர்ந்து அந்த சூரியனை வதம் செய்துவிட்டு மீண்டும் தெய்வம் வந்து சேர வேண்டும். சக்தி வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கருமுறித்து வேண்டுகின்றோம் காத்திருவாய்
இல்ல, 2 குழந்தை இல்ல, 7 பெண் குழந்தைகளாக பிறந்து ஒரே சக்தி மகவாய் என்று உருமாறி உண்மை அழிப்பதற்காக நான் பெண்ணாக பிறக்கப் போகிறேன். இது வருகிறேன், இது ஆனந்த சித்தன் ஐயனை வணங்கிவிட்டு இதோ என் கலைக்கு செல்கிறேன். எங்கே மணக்கிறீ சந்தனம், எங்கே மணக்கிறீ ஐயப்பா சாமி கோவிலே சந்தனம் மணக்குது.
நெடுவாளத்தை முடிசூட்டி வேலமடு மொத்த விழா அத்தகைய காவியங்களும் இலக்கியங்களும் நிறைந்த என்னாடே பொன்னாடி என்று போட்டி காக்கும் இரண்டடியாம் திருக்குறள் அகநானூறு புறநானூறு இப்படி எங்கு நோக்கினாலும் போர் இறைச்சி பெருவெள்ளம் ஒப்புரவாய் நின்ற கடல் தப்பாமே ஒருவன் கட்டிலம் காளை கள்ளித்தமிழ் வீரல் வீரவாளி ஏந்தி சிங்கநடை போட்டி சீரியல்தான் அதைத்தான் நாம் கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என போற்றுகின்றோம். அத்தகைய மனமரபு பெற்ற மரத்தமிழர் பரம்பரையாகும். கற்புக்கரசி கண்ணகி சிலை பிடித்தான் சேர மன்னன் செங்குட்டுவன். செந்தமிழ் வீரன் வெள்ளையிலே அடித்து தூக்கு கைத்த முத்தமிட்டு தூக்கில் இடப்பட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். சுத்த வீரன் சுபாஷ் சந்திர போஸ், கொடிகாத்த திருப்பூர் குமரன். இப்படி எண்ணற்ற தேவையில் வாழ்ந்த மண்ணில் துரத்தி வந்த முடியை முரத்தால் அடித்தார் தில்லையடி வள்ளியம்மை ஜார்ஜ் ராணி. இப்படி தாய்க்குளத்திலும் மின்னறுத்தி தன் பால்மான மாறாத பாலகனை அழைத்து போருக்கு போய் வாழ்ந்து வீர வாழ் கொடுத்து போர்க்களம் அனுப்பினார். போர்க்களத்திலே தன் மகன் தோற்று இறந்து விட்டான் என்ற செய்தியை கட்ட தாய் அவன் புறமுதுகில் வேட்பாய்த்து இறந்திருந்தால் என் கொங்கை அறுத்திருக்கிறேன் என்று வீர சபதமிட்டு ஓடினாள் தேடினாள். ஒருத்தர் சென்று பார்க்கின்ற வேளையிலே தகன் மகன் மார்பில் வேட்பாய்த்து இறந்து கிடப்பதை பார்த்த தாய் பெற்ற போது இல்லாத மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி கொண்டார். அத்தகைய கற்புக்கரசி கண்ணகியில் வெளிவந்த தாய்மார்களை, ஆண்டவர்களை, சான்றோர்களை உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது ஐயனூர் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அகத்தின் அழகு முகத்திற்கு தெரியும். இருந்த போதும் பொண்ணுக்கு பொன்னகை மட்டும் இருந்தால் போகாது, புன்னகையும் இருக்கணும். ஆனா அந்த சிரிக்கும் போதுதான் அந்த பொண்ணோட அழகு வெளிப்படும் என்பார்கள். ஆனால் அந்த சிரிப்பில் பல வகை இருக்கிறது. அதில் வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி.
கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை ஒழுங்கிணைப்பட்டதான் இந்த தெலுங்காமுடி சீமை. நீர்வளமும் நிலவளமும் பொருந்திய இந்த தெலுங்காமுடி சீமையை கோட்டை பெருமாள் என்ற பேர்நாமம் தரித்து குடிநில மன்னனாக ஆட்சி செய்து வருகின்றேன். எனக்கோ வயது 60 ஆகிவிட்டது. எனது மனைவி பெயர் கோட்டை கருப்பாயி. அண்ணவளுக்கு வயது 55 ஆகிவிட்டது. எங்களுக்கோ 15 செல்வங்கள் நிறைந்திருக்கின்றது. 16வது செல்வமாகப்பட்ட மழலை செல்வம் என்ற குழந்தை செல்வம் மட்டும் எங்களுக்கு இல்லை. இருந்தது எப்படி என்றால், பிறந்தவுடன் இறந்துவிடும், இல்லை என்றால் இறந்தே பிறந்துவிடும். நான் என்ன தவறு செய்தேன்? குடிக்கின்ற தண்ணீரில் கொடிய விஷத்தை கலந்தேனா? நடக்கும் வழியில் நச்சுமுள் நிறுத்தேனா? இறைவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கின்றாய்? இந்த தெலுங்காவூர் தீமைக்கு ஆண் வாரிசு கூட வேண்டாம், ஒரு பெண் வாரிசு இருந்தால் நிர்ணயத்துடன் ஏற்றுக்கொள்வேனே. நான் என்ன செய்வேன்? என் நாட்டில் எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கின்றது. ஏர்முனை, வாழ்முனை, பேனாமுனை என்று சொல்லக்கூடிய மும்முனையும் சீரும் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் சீர்திருத்தி வைக்க ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று அடிதினமும் கவலைப்பட்டதுண்டு. எப்படி என்றால், என்னை போல குடிநில மன்னர்கள் எனக்கு அழைப்பிடுவார்கள் விழா காலங்களில். அங்கு செல்கின்ற போது பொதுமக்கள் எப்படி என்னை ஏவலம் பண்ணி பேசுவார்கள். பிள்ளை இல்ல பாவி என்று என்னை பெருமதி என்று சொல்லி என்ன செய்வது? உடனே அரமனைக்கு வந்தவுடன் அரமனை ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து சோசியரை அழைத்து அரமனையில் என் ஜாதகத்தை கணித்து பார்க்கின்ற வேளையிலே அண்ணவர் தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் என்றால், உங்களுக்கு பறவை தோசை பிடித்திருக்கிறது, அதை தீர்க்க வேண்டும். தீர்த்தால் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவரும் உயிருடன் இருப்பார்கள் என்று அரமனை ஜோசியர் தெரிவித்தார். தெரிவித்த பிரகாரம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, உனது குலதெய்வமாகப்பட்ட அந்த ஆபத்து வாழ்ந்துகள் அநாதரட்சகன் அகன்ற காவிரியில் வீட்டிருக்கக்கூடிய சீரக ரங்கநாதரிடத்தில் சென்று ஆத்தங்கரையில் செல்கின்ற மீன்களுக்கும் பறவைகளுக்கும் அன்னதானங்களை அள்ளி கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு மரத்து விறகெடுத்து நீங்கள் அன்னதானங்களை உண்டு பண்ணி அதிலே வரக்கூடிய பறவை பட்சிகளுக்கு அன்னதானங்களை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அன்னவர் சொன்ன பிரகாரம் எங்கு சென்றோம் என்றால், அந்த ஐயா சொன்னது பிரகாரம் நான் கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய பறவை வச்சைக்கு வைக்கும் போது அதை எடுக்கவில்லை. எப்படி என்றால், அங்கே வச்ச சாதத்தையும் சாதத்தையும்
நீங்கவில்லை. பொங்கி வச்ச சாதத்தை பெண்கள் நீங்கவில்லை. அப்பொழுது அங்கிருந்த முனிவர் தெரிவித்தார் என்னவென்றால், உன் குலகுருவாகப்பட்ட ஆபத்து வந்தகன் அநாதரட்சகன் கோபாலன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதனுக்கு நீங்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்துவிட்டு பிறகு நீங்கள் சாதத்தை வைத்தால் பறவைகள் எடுத்து செல்லும் என்று தெரிவித்தார். அன்னவர் சொன்ன பிரகாரம் ஆத்து மணல் எடுத்து அதிலிருந்து ஒரு எலுமிச்சங்கனியாகப்பட்டது கிடைத்தது. அந்த கனி எடுத்துக்கொண்டு எனது மனைவிடத்தில் கொடுத்தேன். அன்னவளும் இப்பொழுது கருத்தரித்து நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். இருந்தாலும் என் நாட்டின் நிறைகளை குறைகளும் என் மதியில் சிறந்த மந்திரி மூலம் அறிவது வழக்கம். இருந்தாலும் அன்னவர் வருகையை எதிர்பார்க்கின்றேன். யாருக்கு கோட்டை பெருமாளுக்கு நான் மந்திரியாக இருந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன். மந்திரியாக இருந்து இதோ மன்னரை சந்திக்க வேண்டும். மன்னர் வாழ்க, மகாராஜா வாழ்க, மன்னர் வாழ்க, மகாராஜா வாழ்க, வாழ்க மன்னா வாழ்க. மங்களமாக வாழ்ந்திருப்பாய். பராசக்தி கிருபையால் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். அமைச்சரே, மகாராஜா, நாட்டின் நலன்களை பற்றி அறியவே தாங்களை அழைத்து ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? மகாராஜா, தாங்களுக்கு எங்கே வேலை? எனக்கா? அரண்மனையில் வேலை. அரண்மனை வேலை. தாங்கள் இட்ட ஆணையை, இட்ட கட்டளையை சரிவர செய்து வருவது யாருடைய வேலை? தாங்களுடைய வேலை. மன்னனுக்கு நாட்டில் வேலை, அதாவது தங்களுக்கு அரண்மனையில் வேலை. அரண்மனையில் வேலை. எனக்கு எங்கே வேலை? நீ நாட்டில் வேலை. ஏனென்றால் நாட்டில் உள்ள புறநிலைகளை அறிந்து என்னிடத்தில் சொல்வாய். அதை நான் நிவர்த்தி பண்ணி வைப்பது இந்த மன்னர் கடமை. ஏனென்றால் எல்லா இடத்துக்கும் தாங்கள் செல்ல முடியாது அல்லவா? உண்மை. இருந்தாலும்
சிவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம் என்று சொல்லக்கூடிய 3 ஆலயங்களும் காலை, மாலை, உச்சி என்று சொல்லக்கூடிய 3 வேளையும் 6 கால பூஜை சிறப்பாக நடக்கிறதா? அது ஏதேனும் குறை இருக்கிறதா? மகாராஜா, நமது தெலுங்கானா நாட்டில் உட்பட்ட அனைத்து ஆலயங்களுக்கும் அனுதினமும் 6 கால பூஜைகள் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. அதிலே எந்தவித குறைபாடும் இல்லை மகாராஜா. எந்த குறையும் இல்லை. ஆலய வழிபாட்டில் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் எந்த குறையும் இல்லை. இருந்தபோதும் கல்வி, கேள்வி என்னும் எழுத்தும் கண்ணன் கருதி கொள்ளும் விவசாயிகளும் சிறு குறு குடிமக்களும் எவ்வாறு இருக்கின்றார்கள்? விவசாய மக்கள் ஒன்றுமில்லை மகாராஜா. அனைத்து ஊர்களிலும் பாடசாலை அமைத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பான முறையில் கல்வி, குருகுல கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதிலே எந்தவித குறைபாடும் இல்லை. மக்கள் அனைவர்களும் குழந்தைகளும் கல்விகளை சீரும் சிறப்பாக கற்று வருகிறார்கள். உண்மையாக மிகவும் மக்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தபோதும் மாதம் 3 மழை பெய்து, வருடம் ஒரு பொன்மாரி மழை பெய்து நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவரும் சீரும் சிறப்பாக இருக்கின்றார்களா? அது ஏதேனும் குறை இருக்கு? இந்த மாசம் பரவாயில்லைங்க மகாராஜா. வைகாசி மாசம் சாமி புண்ணியத்துல எதுவுமே நிக்கலீங்க. ஏன் சித்திரை மாசம் போல மழை வந்து நின்று போச்சுங்க. நாடகம் மழை நம்ம பாப்பெல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம பிழைப்பை பத்தி நினைக்கிறியே, இந்த விவசாயியோட நிலைமையை பத்தி யோசிச்சா அதுக்கு அவங்க சேற்றில் கால் வைத்தா தான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மகாராஜா. நாட்டு மக்கள் அனைவரும் விவசாயம் சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆனால் தாங்கள் திட்டத்தின் ஒரு ப்ராப்ளம் ஆகிவிட்டது மகாராஜா. என்ன மகாராஜா? என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நிவர்த்தி பண்ணி விடுவோம். இந்த 100 நாள் வேலை திட்டம் மட்டும் வேணாங்க. ஏன் அமைச்சரே? மகாராஜா, இந்த 100 நாள் வேலைக்கு போனது பாருங்க, மக்கள் எல்லாம் யாருமே விவசாயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அமைச்சரே, அந்த வேலை ரொம்ப லெவலா இருக்க மாட்டேங்குது. அமைச்சரே மகாராஜா, இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆமாங்க, அனைவரும் 100 நாள் வேலையில இருக்காங்க. எல்லாம் படுத்திருக்காங்கல்ல. ஆமாங்க, அவர்கள்லாம் மில் தொழிலாளிகள். ஆமாங்க, இல்லைன்னா ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள். அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் பகலில் அங்கு தூங்கிக் கொண்டு நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஏனென்றா அங்கே சொல்லிடுவார்கள். ஆமாங்க, இரவு நாடகம் பார்த்தார் என்று. இல்லைன்றால் இவர்களும் நிறுத்தனை செய்து விடுவார்கள். இருந்த போதும் குடிமக்கள் அனைவரும் சீரும் சிறப்பாக இருக்கின்றார்கள். எங்கேங்க 100 நாள் வேலை காட்டுக்கு போன கம்மனே இருக்காங்க. என்ன மகாராஜா பாருங்க மகாராஜா, நல்லா வேலைக்கு போகும்போது பாருங்க, தலை சீவிட்டு பொட்டு வச்சுட்டு, இந்த ஆயா முதற்கொண்டு தலை சீவிட்டு பொட்டு வச்சுட்டு நான் வேலைக்கு போறது சும்மா போறது இல்லைங்க. இல்ல 2 லிட்டர் வாட்டர் தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. தாகமரம் அல்லவா? தாகம் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த 75 கிலோ சாக்கு ஒரு சாக்கு இருக்கு இல்லைங்க, அந்த சாக்கை 2ஆ கிழிச்சு வச்சுக்கிறாங்க. 2ஆ கிழிச்சு உருட்டி மடிச்சு வச்சுக்கிறாங்க. இத பாருங்க, போனது போய் பரவாயில்லைங்க, வேலை செஞ்சா பரவாயில்ல. ரோட்டோரமா வரிசையா ஒரு 70 பேர் நின்னுக்கிறாங்க. 70 பேர் நின்றுக்கிட்டு அந்த கணக்கெடுக்க வரும்போது அந்த அம்மா வர வரைக்கும் கம்ம நின்னுக்கிறது. அந்த அம்மா வரும்போது அப்படியே மண்ணுக்கு மேல அப்படி சேவிங் பண்ணி விடுறாங்க. மம்பட்டி வச்சு மம்பட்டிக்கு வலிக்காம, மண்ணுக்கு வலிக்காம, செதுக்கிற புல்லுக்கு வலிக்காம. புல்லு வராது, இருந்தாலும் வேலை செஞ்சதை எடுத்துக்காட்டா காட்டுறாங்க. ஆமாங்க, அது மட்டுமா, கம்மன் இருந்தா பரவாயில்ல, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஸ்ட் வேற இவங்களுக்கு. அந்த ஓய்வு நேரத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா? நல்லா 3 கிழவி 4 கிழவி உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரண கிழவிகளா? இது எல்லாம் அந்த காலத்து சிசிடிவி கேமரா. எப்படி ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் கூத்துட்டு வெளியே வர முடியாது, கரெக்டா மாட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஆளுங்க தவறா நினைச்சுக்காதீங்க. இத மாதிரி பாருங்க, அரச மரத்து கடையில 3 பேர் ஒன்னா உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு ஏண்டி அந்த பெரியக்கா வீட்டுக்கு 10 மணிக்கு ஒருத்தர் புல்லட்ல வந்தாங்க, அது யாருன்னு கேட்கறாங்க. அது எதுக்கு நமக்கு? அப்பலா அவ பொழப்பு கிளியா கிளிக்குது, ஊரே சிரிக்குது, அது சொன்னாலும் பரவாயில்ல. இத மாதிரி பாருங்க, 4-5 பேர் உட்காந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? கேவலாத பேசுது. இவன் முன்னாட்டியா வச்சுக்கிறீங்க, அவன் முன்னாட்டியா வச்சுக்கிறீங்க. இந்த பேச்சுதான் 100 நாள் காட்டுக்கு போனா போது யாரு வச்சுக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல மகாராஜா, இல்ல அந்த 4 பொம்பளைகள் ஒரு பொம்பளை எந்திரிச்சு ஒன்னடிக்க போயிடுவாங்க. சரி, அதுல 3 பொம்பளை இருக்காங்கல்ல, உண்மை. அந்த 3 பொம்பளை எந்திரிச்சு போற பொம்பளை பத்தி பேசிட்டு இவன் மட்டும் யோகிதமா, இவன் பொழப்பு நமக்கு தெரியாது பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல மகாராஜா, நாட்டு மக்கள் அனைவரும் விவசாயம் சிறப்பாக செய்து அனைத்து மக்களும் சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தில் எந்த மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. அரண்மனையில் இருந்து தானியங்களை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். விதைத்தானியங்களை அள்ளி கொடுத்ததால் விளைபொருட்கள் அனைத்தும் அதிகமாக விளைகிறது. உண்மையான விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்.
இருக்கின்றார்கள். எந்த குறையும் இல்லை. இருந்தபோதும் நாங்கள் மார்வேடம் தரித்து நகர் சோதனைக்கு சென்றீர்கள். இந்த தெலுங்காபுரி நாட்டை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளை பற்றி, அவர் ஆட்சியை பற்றியும் நாட்டு மக்கள் எவ்வாறு பேசிக்கொள்கிறார்? மகாராஜா, நானும் நகர் சோதனையில் மார்வாடு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நாட்டு மக்கள் அனைவரும் கூடியிருந்து இந்த தெலுங்காபுரி நாட்டை ஆளக்கூடிய தாங்கள் கோட்டை பெருமாள் சீரோடு சிறப்போடு நாட்டை ஆண்டு வருகிறார். ஆனால் அமைச்சரே, மகாராஜா, சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறார். ஆனால் என்று கேள்வி புரிய வைக்கின்றீர்கள். நான் செய்கின்ற ஆட்சியில் எந்த குறை இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்கள், அறிந்து அதற்கு தேவையான பண்பொருள்களை அள்ளி கொடுப்போம். மகாராஜா, அவை தாங்கள் ஆட்சியில் எந்தவித குறைபாடும் இல்லை. பிறகு ஆனால் ஒரு குறை. என்ன குறை? எந்த குறையே இல்லைதான் ஒரு குறையாக இருக்கிறது. என்ன அமைச்சரே, நாட்டு மக்களின் குறைநிறைகளை அறிந்து அவர்கள் தேவையான பண்பொருள்களை அள்ளி கொடுப்பதுதான் இந்த நாட்டோட அரசருடைய கடமை. அப்படி இருக்கின்ற போது அது என் கடமையாகத்தான் கருதுகிறேன். மகாராஜா, தாங்கள் ஆட்சியில் நாட்டு மக்கள் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்தவித குறைபாடும் இல்லை. ஆனால் தாங்களுக்கு பிறகு இந்த நாட்டையால் ஒரு வாரிசு இல்லையே என்று வருத்தப்படுகிறார். மகாராஜா, உண்மைதான் அமைச்சரே. எனக்கு பின்னால் என்னை போல ஆட்சி செய்வதற்கு ஆண் கூட வேண்டாம், ஒரு பெண் பிள்ளை இருந்தால் போதும் என்று பெருமிதத்துடன் காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய 3 வேளையும் 6 கால பூஜை செய்கிறேன். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களையும் அப்பாடி சப்பாடி ஊடு குருடு செவிடு வீடு என்று சொல்லக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்னதானங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். அந்த கிருபையினாலும் பராசக்தி கிருபையினாலும் ஜக்கமார் அருளாலயம் இவன் புலகாக்கக்கூடிய ஆபத்து வாந்தங்கள், அநாதரட்சகன், கோவாளன், கோதாண்டல் அருளாலயம் எனது மனைவியாகப்பட்டவள் இப்பொழுது கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். நான் தர்பாருக்கு வரும் வழியில் அரண்மனை படிப்பெண்கள் அங்கும் இங்கும் கூட்டம் கூட்டமாக ரகசியமாக பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியா? எனது மனைவி நிறைமாதமாக இருக்கின்றார். அவளுக்கு என்ன வேண்டும் என்று நாங்கள் அறிந்து வர வேண்டும். இதோ பார்த்தது. அப்படியாட்டும் மகாராஜா. மகாராஜா, அமைச்சரே, தாங்கள் மகாராணிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. பிரசவ வலியா? உடனே அரண்மனை மருத்துவ பெண்ணை அழைத்து வந்து பிரசவமாக்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். அந்த கிளவியை மட்டும் சொல்லாதீங்க மகாராஜா. சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க. கைராசியான கிளவி என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் கூட தூங்க கூட மாட்டேங்குதுங்க. ஏன் உன்னை வந்து என்ன செய்தார்? 18 நாள் ஆகுதுங்க. தூங்கி 18 நாள் ஆகிறது. உன் வேலை எப்படி அல்லவா? வேலை அப்படிங்க. என்ன வேலை? நாடகத்துக்கு வருவதால் உனக்கு தூக்கம் கட்டுப்படுகிறது. இருந்தாலும் அரண்மனை மருத்துவ பெண்ணை அழைத்து மருத்துவம் பார்க்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா, அப்படியே ஆகட்டும்.